நம் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று பாபாவை நோக்கி புறப்படுகின்றோம். நம் வேண்டுதல்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று பாபாவை நோக்கி செல்கின்றோம். அவர் முன்னால் சென்று நிற்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் அத்தனையும் மறந்து போய் நிர்கதியாக நிற்பதைப் போல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நிலை இருந்தால் பாபா உங்கள் அருகில் இருப்பதை நீங்கள் உணரலாம். என்ன கேட்பது என்று தெரியாமல் பாபாவை பார்த்து அவருடைய தரிசனத்தால் அந்த இடத்தில் ஸ்தம்பித்து போய் நிற்கும் பொழுது பாபா நம் அருகில் இருப்பதை நாம் உணரலாம். பாபாவை பார்க்கும் பொழுது நம் வேண்டுதல்கள் அத்தனையும் மறந்து போய்விடும். அதற்கும் மேலான நிலையில் நாம் அவரோடு ஐக்கியமாவதை அந்த இடத்தில் உணரலாம். நம்முடைய மனம் நிர்மூலமாக ஆவதை அப்பொழுது நாம் உணரலாம். பிரார்த்தனையின் பொழுது சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் பாபா நம்மோடு இருப்பதை உணரலாம் என்கின்ற இந்த பதிவில் முதல் விஷயத்தை இப்பொழுது பார்த்தோம். அடுத்து என்னவெல்லாம் நடந்தால் பாபா நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆர்வத்தை மேலும் வளர்த்து கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேட்கவும். பாபாவை நோக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் பொழுது அந்த பிரார்த்தனையின் பொழுது நம் கண்களில் கண்ணீர் ததும்பும். நம்முடைய கண்கள் குளமாகும். பாபாவின் திருவுருவத்தை காணும் பொழுது நம்முடைய கண்கள் மொத்தமும் நீரால் நிரம்பும். இந்த நிலை ஏற்பட்டால் பாபா உங்களுடைய அருகில் நிச்சயம் இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளவும். நாம் பிறருக்கு எந்த ஒரு நேரத்திலும் சூழ்நிலையிலும் துன்பமே நினைக்காத அளவிற்கு நம்முடைய மனம் ஒரு உறுதிப்பாட்டை பெற்றுவிடுகின்றது. யார் நமக்கு துன்பத்தையே கொடுத்தாலும் காயப்படுத்தினாலும் அந்த இடத்தில் பாபாவை நினைத்து கொண்டு அவற்றை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழக்கூடிய நிலையில் நாம் நிச்சயம் செல்கின்றோம். அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையையும் நாம் கடைபிடிப்போமே ஆனால் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் எல்லாம் பெறுவதை கண்கூடாக நாம் உணரவும் செய்கின்றோம். இப்படி இந்த உணர்வுகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டு நம் பிரார்த்தனையை பாபாவின் முன் வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை ஒரு அதீத சக்தியை பெறுவதை நாம் அக்கணம் உணரலாம். நம்மை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வுகள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பிரார்த்தனையை வைக்கும் பொழுது பாபா நம் மனதிற்குள்ளும் நம் அருகிலும் இருப்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். எல்லா நேரமும் நம்மோடு ஒரு துணை வந்து கொண்டே இருப்பதை ஒவ்வொரு நாளும் நேரமும் நாம் அறிந்து கொண்டே இருப்போம். அந்த துணை நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை வழிகாட்டி கொண்டு இருக்கின்றது, நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்று நாம் நம்புகின்றோம். அந்த வழிகாட்டுதல் நம்முடைய குரு பாபாதான் என்பதை தெரிந்து கொள்வோமேயானால் நம்முடைய இலக்கை சுலபமாக அடைந்து விடலாம். நம் பிரார்த்தனை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று முன்னால் ஆயத்தப்படுத்தி கொண்டு தொடங்குகின்றோமோ, ஆனால் அதை முழு நிறைவாக செய்தோமோ என்று கேட்டால் அது இல்லை என்று தான் சொல்லப்பட வேண்டும். அந்த அளவிற்கு பிரார்த்தனையின் போது அனைத்துமே மறந்து நம்முடைய மனம் ஒரு நிர்மூலத்தை காணுகின்றது. நம்முடைய மனம் அந்த இடத்தில் வெற்றாக மாறி ஒரு அமைதியை பெறுகின்றது. கண்களில் கண்ணீரோடு கனத்த மனதோடு பாபாவின் முன் அமர்ந்து எழும்பொழுது அந்த மனம் லேசாகிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் புன்னகை வர தொடங்கியும் விடும். இப்படி பிரார்த்தனையின் போது இம்மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் பதிவிடவும். ஓம் சாய்ராம் என்று பதிவிடவும். பாபா நம் அருகில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளவும். நல்லது நடக்கும்.